திரைத்துறையில் மிக பிரம்மாண்டத்தை முதல் முறையாக கொடுத்தது சங்கர். திரைத்துறையில் மிக பிரம்மாண்ட நடிப்பை கொடுத்தது முதல் முறையாக கொடுத்தது நம்ம செவ்வாலிய யுவாலியரசன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம் பத்மஸ்ரீ கமலஹாசன். அதனாலதான் அவரை நம் உலக நாயகன் என்று சொல்ல. இப்படி உலக நாயகன் என்று சொல்லப்படுவது அவ்வளோ சிம்பிள் இல்லைங்க. இப்படி ஒரு உலக நாயகனை நமக்கு நம்முடைய மீடியாவில், சோசியல் மீடியாவில் வழியாக ஒரு மனிதனை நமக்கு கழுவி ஊத்தி கொண்டிருந்த அதோடைய ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார்கள். இப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்படி சில பேர்கள் கமலை சுயநலவாதி அப்படி இப்படி என்று இந்த இந்தியன் 2 படம் இறங்கிய பிறகு அவரை கழுவி ஊத்துக்கிறார். 1996 வந்த இந்தியன் 1 அந்த படத்துக்கு இந்த படத்தை நமக்கு ஒப்பிட்டு பார்த்தால் அது நமக்கு திருப்தியை கொடுக்காது. இப்ப உள்ள ஜெனரேஷன் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் ஒப்பிட்டு படம் பார்த்தால் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் இந்தியன் 2. இந்தியன் 2 படம் அவ்வளோ மோசம் இல்லைங்க. படம் பார்க்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தியேட்டருக்கு சென்றவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. அதுதான் இந்தியன் 2. ஆனா எப்படி இருக்கட்டும், சினிமாவில் நமக்கு எல்லோர் முகத்திலேயே பார்த்திருக்கோம். வெற்றி தோல்வி என்பது பெரிய ஒரு சகஜமான விஷயம்தான். மிகப்பெரிய ஒரு நடிகர் தான் நடிகர் பார்த்திபன். அவரை புதிய பாதை என்று ஒரு அச்சு அசலான சூப்பர் படத்தை கொடுத்தவர் தான் பார்த்திபன். அவருக்கு கவுஸ்புல் என்ற ஒரு படம் பொழிந்தது. ஆனா அதற்கு தேசிய விருது கூட கிடைத்தது இல்லையா? இதுதான் ஒரு நடிப்பை அங்கீகரிக்கப்படுவது இங்கே அல்ல, அது எங்கேயோ இருக்கு. அதை நமக்கு முதல்ல புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நடிப்பை தான் இன்னைக்கு இந்தியன் 2ல எல்லாரும் இந்தியன் 2 கொஞ்சம் 3 மணிக்கு ஒரு படமா இருந்தாலும் அந்த படத்தோட நீளம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கலான்னு நீங்க சொல்லலாம். ஆனா அப்படியெல்லாம் படத்துல ஒண்ணு இல்லைங்க. படம் உண்மையிலேயே நல்ல ஒரு படம் தான். அந்த படத்தை சில பேர்கள் கமலஹாசன் அரசியல் வந்ததை வச்சு சில பேர்கள் கமலஹாசனை ரொம்ப தரைக்குறைவாக பேச வேண்டும் என்பதற்கான சில மனிதர்கள் இங்கே நுழைந்திருப்பதுதான் உண்மை. அப்படித்தான் சில மீடியாக்களில் கமலஹாசனை பேசுகிறார்கள். இப்படி ஒரு மனுஷனை நமக்கு கழுவி ஊத்தக்கூடாது. ஏன்னா கமலஹாசன் எப்பேற்பட்ட நடிகர் என்று நமக்கு எல்லோருக்குமே தெரியும். கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் கமலஹாசன் மீது எதற்கு இந்த அளவுக்கு கோபம் என்பதை நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு எதற்கு இவங்க கோபப்படுறான்னு உள்ளதை சொல்றேன். இப்போது நமக்கு சோசியல்ல பார்த்தா திமுக அமோக வெற்றி அடைஞ்சிட்டு தான் வருது ஒவ்வொரு இதனை. ஆனா அதுல திமுக மீது பல எதிர்கட்சிகள் பயங்கர ஒரு வெறுப்பிலையும் கோபத்துல இருக்கிறது உண்மை. இந்த வெறுப்பிலையும் கோபத்துல இருக்கிறது உண்மை இருக்கிறதுனால தான் கமலஹாசன் திமுக கட்சியில சேர்ந்ததுதான் மொத்த பேருக்கு மொத்த குழப்பம். இந்த குழப்பத்தினாலதான் இந்தியன் 2 படத்தை விமர்சனங்களை கழுவி ஊத்துறாங்க. இது திட்டமிட்டு செய்யற ஒரு வேலை. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எப்படித்தான் இந்தியன் 2 படத்தை கழுவி ஊத்தினாலும் படம் அமோக வசூல் சாதனை படுத்தி தான் வரைகிறது. அது யாருக்காக தெரியுமா? தெரியும். ஆனா நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா பேசினா கமலு இன்னொரு படிக்கு போயிட்டு வரலாம். அதற்காக கமலை நீங்க இந்த அளவுக்கு சீப்பா இட போடக்கூடாது. கலை உலகத்தில் கலைகளை சாதித்தவர் கமலஹாசன். அவர் இந்தியாவில் அப்பில்ல, உலகத்திலேயே பெரிய புகழ்பெற்ற நடிகர் தான் கமலஹாசன். கமலால் என்ன செய்ய முடியாது? கமலஹாசனிடம் அழுக்குகள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கமலஹாசனிடம் அழுக்கு இருந்தால் உங்களிடம் என்னவா இருக்கிறது? உங்களிடம் அழுக்கு இருக்கிறது. அதை யாருக்கா தெரியுமா? இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம இந்த உலகத்துல பல பெரும் முதலமைச்சர்களை இந்த நம்ம நாட்டை ஆண்டவர்கள் கூட அழுக்கோட வாழ்ந்தவங்க நிறைவேறும். அவங்களெல்லாம் நமக்கு சுட்டி காட்ட முடியுமா? அவங்களெல்லாம் நமக்கு இங்க பேச முடியுமா? அதற்காக அழுக்கில்லாத மனிதன் இந்த உலகத்துல இல்லை. யாருக்கிட்ட அழுக்கில்லை, யாருக்கிட்ட குற்றம் இல்லை, குற்றமில்லாத ஒரு மனிதனை நமக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பத்மஸ்ரீ கமலஹாசன், உலக நாயகன் கமலஹாசன். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவரை சினிமா உலகுக்கு அவர் பெரிய ஒரு விருந்து. சினிமா என்பதை அவருடைய படைப்பு ஒவ்வொரு வித்தியாசங்களையும் ஒவ்வொரு அங்கீகாரத்தையும் வித்தியாச முறையில கொடுக்கக்கூடியவர். இன்னைக்கு நீங்க இளம் வயசில் என்ன பண்றோமோ அதை கமலஹாசன் பண்ணிட்டு சிம்பிளா பண்ணிட்டு போறாரு. அதே உங்களால பண்ண முடியாது. கமலஹாசன் நடிப்பது போல உங்களால பண்ண முடியுமா? பண்ண. அப்பேற்பட்ட மகா நடிகரை நீங்க ஏங்க கழுவி ஊத்துறீங்க? அதுதான் தெரியலையா? நீங்க அவருக்கு எதிரான ஆட்கள். இது திட்டம் போட்டு பேசுறாங்க. ஃபர்ஸ்ட்ல இந்தியன் 2 படத்தை பத்தி அப்படி இப்படின்னு சொல்லி என்ன படம் எப்படி குப்பை அப்படி இப்படி இத்தனை படம் எடுத்த சங்கர், மிக பிரம்மாண்டமான கொடுத்த எத்தனை கோடி வசூல் அடிச்ச சங்கர் கூட இந்த படத்தை இவ்வளவு சீப்பா கொண்டு போயிட்டு வரா? இல்ல, முடியாது. இதெல்லாம் நீங்க திட்டம் போட்டு செய்கிற ஒரு சதி என்று தான் என்னால சொல்ல முடியும். என்னால புரிஞ்சுக்க. படம் எல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. படம் சூப்பரா இருக்கு. படத்தை இந்த
இதுல சோசியல்ல வந்த வீடியோக்களை யூடியூப்ல வருகின்ற விமர்சனங்களை நீங்க கேட்காதீங்க. படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. படம் அருமையாக இருக்கிறது. என்ன ஒண்ணு, ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கை நமக்கு இதுல எதிர்பார்க்க முடியல. அவர் பெரிய லெஜண்ட். அவருடைய இது அனிருத் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இசையமைப்பா. அதனால அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அவரால் முடிஞ்ச இசையை கொடுத்திருக்கிறார். அதிலே நமக்கு குறை சொல்ல முடியாது. ஒருவர் வளர்ந்து வருவதை தூக்கி நிறுத்தி விடுவோம் அப்படி என்று பேசுங்கள். ஒருவர் இப்படி போட்டுட்டார் அப்படி போட்டுட்டார் என்று குறை சொல்வதை இங்கே காரணமாக வைத்திருக்கிறேன். குறை சொல்வதை விட்டுவிட்டு ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உழைத்தானா அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுக்கும். இங்கே அங்கீகரிக்கப்பட்ட நிறைய பேர் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கீகாரம் நமக்கு கொடுக்க வேண்டும். இங்கே சோசியல் அப்படின்னு பார்த்தா இந்த யூடியூப்பை தான் நமக்கு அளிக்கணும். இந்த யூடியூப் வந்த பிறகுதான் முக்கியமா சில வீடியோக்கள் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாரையும் களி ஊத்துட்டி அப்படி பார்த்தா யூடியூப்பை தான் நம்ம அழிக்கணும். யூடியூப் சேனலே அடிச்சிடுங்க. யூடியூப் சேனல் வளர்வதற்கு சினிமா பிரபலங்களை வச்சுதான் யூடியூப் சேனலே வளரும். அப்படி இருக்கும்போது உங்க விருப்பத்துக்கு சினிமா பிரபலங்களே நமக்கு விருப்பத்தை தாக்கி பேசுறது. இன்னைக்கு நீங்க கமலை தாக்கி பேசுறீங்க, சங்கரை தாக்கி பேசுறீங்க. முக்கியம், ஒரு அரசியல்வாதி பேச முடியுமா? ஒரு அரசியல்வாதி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவியில் இருக்க ஒரு மனிதனை நீங்க பேச முடியுமா? துணிஞ்சு பேசுவீர்களா? அப்படி பேச முடியாது. சக நடிகர்கள் உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கிறார். சக நடிகர்கள் உங்களிடம் திருப்பி கேட்க மாட்டார் என்ற தைரியத்தில் பேசி, சக நடிகர்கள் உங்களிடம் திருப்பி வருவார்கள் என்ற தைரியத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள். நம் நாட்டை ஆண்ட, நம் தமிழ்நாட்டை ஆண்ட எம்ஜிஆர் என்ன ஒரு விஷயம் பண்ணவில்லையா? தாக்கு பேசலாம். அப்படி அல்ல. எம்ஜிஆர் மக்களுள் உழைத்த ஒரு மனிதர். அதனால் அவரை மாமனிதன் என்று நமக்கு மேலே தூக்கி வைத்து ஆடுகிறார். அவரோட எவ்வளவு சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் தெரியுமா? தெரியும். ஆனா நீங்க பேச மாட்டேங்க. பெரிய தலைவர்களை நீங்கள் பேசுங்கள். அப்போது தெரியும் உங்களுடைய வழிகள். அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். கமலால் என்ன செய்து விட முடியுங்க? அவர் அரசியலுக்கு வந்தவரை நீங்க ஜெயிக்க வைக்கல. அதற்காக லஞ்சம் அதுக்கு இதுக்குன்னு சொல்லி வேண்மணி தோத்துட்டு போயிட்டான்னு சொல்லி அதுக்கு ஒரு இது ஃபுல் ஸ்டாப் வச்சீங்க. என்ன பண்றது சொல்லுங்க? என்ன பண்றது? ஒரு மனுஷன் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும். சரி, முடியல. ஒரு கட்சியில போய் சேர்றது தப்பா? திமுக தான் ஊழல் பண்றது. அந்த ஊழல் கட்சியில போய் நாரத கட்சியில போய் சேர்ந்துட்டான்னு சொல்லி நீங்க கேவலமா சொல்றீங்க. அதே இது அதிமுக கட்சியில வந்தா அதிமுக ஊழல் பண்ணலையா? பிஜேபி ஊழல் பண்ணலையா? எந்த கட்சிங்க ஊழல் பண்ணாம இருக்கு? யாரு ஊழல் பண்ணாம இருக்கா? யாரு ஊழல் பண்ணாம இந்த அரசியலை நடத்த முடியும்? யார் இங்க கட்சி? நாம் தமிழர் கட்சி வெறும் சீமான் எத்தனை படம் எடுத்தாரு? சீமான் எத்தனை படம் எடுத்தாரு? எத்தனை படம் அவர் கோடியா சம்பாதித்து வச்சிருக்க முடியும்? இல்ல. அவருக்கு எங்க இருந்து ஒரு பணம் வருது, அதை வச்சுதான் அவர் கட்சி நடத்துறாரு. அது ஊழல் தான். அதுதாங்க ஊழல். ஊழலை பத்தி பேசினா ஊழலை பத்தி பேச எப்படியோ ஒரு கட்சியில நின்னாரு, தோத்தாரு. ஒரு தோல்வியற்ற ஒரு மனிதனை நமக்கு இங்கே களை ஊற்றுவது மிகப்பெரிய குற்றம், தவறு என்று நான் உங்களிடம் நினைவாக சொல்கிறேன். இது அப்படி பேசக்கூடாது. அவர் உலகில் நமக்கு சினிமாவை எல்லோரும் ரசிக்கப்படுகிறோம், பார்க்கப்படுகிறோம். சினிமாவை நமக்கு பேசப்படும் ஒரு மனிதன், மகா கலைஞன். எத்தனை படங்களை இந்தியில், தமிழும், கர்நாடகா இத்தனை மொழிகள் தெரிந்த ஒரு மனிதனை நமக்கு தரைக்குறைவாக இங்கே பேசி தீர்ப்பது மற்றற்ற ஒரு வார்த்தையாக நான் கருதுகிறேன். அந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவது மிகப்பெரிய குற்றம் என்று நான் உறுதிப்படுத்துகிறேன். இப்பேற்பட்ட மனிதரை நமக்கு பேசக்கூடாது. இந்தியாவில் உலகத்திலும் உலக நாயகன் என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்திருப்பது சும்மா அல்ல, விளையாட்டு பொம்மை அல்ல. அவர் நீ பண்ணுவதை அவர் பண்ணுவார். அவர் பண்ணுவதை உன்னால் பண்ண முடியுமா? முடியாது. அதுதான் கமலஹாசன், டாக்டர் கமலா. இப்பேற்பட்ட மனிதனுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பாங்களா? என்னங்க பேசுறீங்க? இதெல்லாம் விடுங்க. ஆனா இந்த யூடியூப் மூலமாக பல யூடியூபர்கள் பேசுகிறார்கள். அத்தனையும் நீங்கள் நம்பாதீர்கள். படத்தை சென்று தியேட்டரில் பாருங்கள். இது என்றும் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்துக் கொண்டே வருகிறது. படம் அந்த அளவுக்கு ஃபெயிலியராக போவாதுங்க. ஆனா இதை விட 3ஆம் பாகம் இன்னும் பல மடங்கு இருக்கத்தான் போகிறது என்பதை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். பெஞ்சமின். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு கொடுங்க. கமலை ஆதரவு கொடுங்க. வணக்கம்.